ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, ஒரு பட்டாஸ் லிஸ்ட்ல டாப்ல இருக்கிற ஒரு ஸ்டாக். இந்த ஸ்டாக் நம்ம தமிழ் மக்கள் எல்லாரோட போர்ட்ஃபோலியோலயும் இருக்கும். அந்த ஸ்டாக் வேற ஒரு ஸ்டாக் இல்ல, நம்ம ஐடிசி தான். ஸோ இதோட 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 511 அண்ட் லோ பார்த்தீங்கன்னா 399. ஸோ மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 6161 பில்லியன். அண்ட் எஃப்ஐ வந்துன்னா 0.5 குறைச்சிருக்காங்க ஹோல்டிங்ல. டிஐ பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க, ஒரு 0.3 கூட்டியிருக்காங்க. அண்ட் ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் கடந்த ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் ஐடிசி பீட் பண்ணல, வருங்காலத்தில் பீட் பண்ணுமான்னு பார்க்கலாம். ஸோ ரிசல்ட்டோட ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 7.5% இன்க்ரீஸ் ஆகுது. குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தீங்கன்னா 2.8% இன்க்ரீஸ் ஆகுது. கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 4.4% இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தீங்கன்னா 0.8% டவுன் ஆயிடுது. எபிட்டா மார்ஜின் பெரிய மாற்றங்கள் இல்லை. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 49 பில்லியன், இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 0.4% உயர்ந்திருக்கு. அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தீங்கன்னா 2% விழுந்திருக்கு. இதற்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, விலைவாசி உயர்வு, அதாவது இன்ஃப்ளேஷன், மக்கள்கிட்ட பண பற்றாக்குறை. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹீட், அதாவது சிவியர் ஹீட் வேவ்னு போட்டிருக்காங்க. ஸோ இதற்கு காரணம் என்ன, இதனால என்னன்னா இவங்களுடைய ஹோட்டல் பிஸ்னஸ் பயங்கரமா அடிபட்டிருக்கு. மக்கள் வீட்லயே சமைச்சு சாப்பிட்டு வீட்லயே உட்காந்துட்டாங்க. அது ஒரு ரீசன் சொல்றாங்க. ஆனால் இவங்களுடைய ரா மார்ஜின் காஸ்ட் மீன் வீட் எக்ஸ்போர்ட்டை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க, அது ஒரு காரணம். அண்ட் இன்புட் மெட்டீரியல்ஸ் லைக் சிகரெட்டோட லீவ்ஸ் அண்ட் பேக்கிங்ல வுட் மெட்டீரியல் இன்க்ரீஸ் ஆயிடுது, அதுவும் ஒரு காரணம். அண்ட் சம் எலெக்ஷன் இம்பாக்ட், எலெக்ஷன்றதுனால மக்கள் ரூல்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் வந்துருக்கும், அதனால மக்கள் அதிகமாக வெளியே போயிருக்க மாட்டாங்க. ஸோ இது இவங்களுடைய ஹோட்டல் பிஸ்னஸ்ல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிருக்கும். அண்ட் இவங்களுடைய ரிசல்ட் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 7.5% இயர் ஆன் இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ ஓவரால் குட். அண்ட் இபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 39.9லேருந்து 37.3. ஸோ ஓவரால் நாட் தட் மேட்ச் பேட். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே. அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா 12% மெட்டீரியலோட காஸ்ட் உயர்ந்திருக்கு. ஸோ அது ஆப்வியஸ்லி மெட்டீரியலோட காஸ்ட் உயர ப்ராஃபிட் மார்ஜின் குறையும், அது ஒரு இது. அண்ட் கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4.4 அண்ட் கிராஸ் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 172 பைஸ் குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர். அண்ட் செக்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சிகரெட்டோடைய சேல்ஸ் குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தீங்கன்னா 0.1% குறைஞ்சிருக்கு. அண்ட் எஃப்எம்சிஜியில் பார்த்தீங்கன்னா 3.6% உயர்ந்திருக்கு. ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ராபேக், 25% குவார்டர் ஆன் குவார்டர் குறைஞ்சிருக்கு. ஸோ இதற்கு முழுக்க காரணம் சன்னு தான். சன்னை என்ன பண்ணலான்னு தெரில. அண்ட் அக்ரிகேட் பிசினஸ் பார்த்தீங்கன்னா 124.9% இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் பேப்பர் போர்ட் 4.6% டவுன் ஆகிடுது. அண்ட் இபிட் பார்த்தீங்கன்னா எல்லா பெர்சன்டேஜ் அக்ரியில மட்டும்தான் இபிட் 75.7% இன்க்ரீஸ் ஆகுது. மற்றதுல பார்த்தீங்கன்னா இபிட் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அண்ட் இபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா சிகரெட்ல மட்டும் 51 பைசஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, மற்றதுல எல்லாம் இபிட் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ஸோ ஓவராலா இந்த சிகரெட் பிஸ்னஸ்ல பார்த்தீங்கன்னா என்ன, இன்புட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இன்புட் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அதை லீஃப் அண்ட் டாக்ஸஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதை காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டாங்க. அண்ட் பயங்கரமா இனோவேஷன், புது மாடல் சிகரெட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னா சைனா மாதிரியான இல்லீகல் சிகரெட்ஸ் உள்ள வருது, அது கூட காம்படேட் பண்றதுக்காக சில இனோவேஷன் மாடல் சிகரெட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவராலா சிகரெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வால்யூம்ல இருக்குது, புதுசா நிறைய பேர் சிகரெட் பிடிக்கிறாங்க போல. அண்ட் எஃப்எம்சிஜி செக்டரை பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எங்க தேவையோ அங்க கொண்டு சேர்த்துடுறாங்க, ரூரல் ஏரியாலாம் கொண்டு சேர்த்துறாங்க. அண்ட் இவங்களும் புதுசான காம்படிஷன் கொண்டு வந்திருக்காங்க, பிரைஸ் காம்படிஷன். அண்ட் ரீஜனல்ல என்ன தேவையோ அதை கரெக்டா அவங்களுக்கு சிறிய பேக்கெட்ல கூட பேக்கிங் பண்ணி கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அண்ட் ஹோட்டல் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா மியூட்டட் தான். இதை ஃபர்ஸ்டே டிஸ்கஸ் பண்ண மாதிரி வெட்டிங் டேட்ஸ் இல்லை, ஃபர்ஸ்ட் ஒரு ரீசன். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். அண்ட் டொமஸ்டிக் டிராவல் ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. எல்லாருமே இன்டர்நேஷனல் டிராவல் அதிகமாக போறாங்க போல. ஸோ ஐடிசி இன்டர்நேஷனல் லெவல்லையும் ஹோட்டல்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக ஸ்ரீலங்கால ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சப்சிடரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பேப்பர் பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி லோ டிமாண்ட், டொமஸ்டிக்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்ட் கம்மி. அண்ட் சைனால லோ ப்ரைஸ்க்கு பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் இருக்காங்க, அது ஒரு காரணம். அண்ட் இன்புட் ரா மெட்டீரியல்ஸ் அந்த வுட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அது ஒரு காரணம் சொல்றாங்க. அண்ட் ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த டெக்கார் பேப்பர் நல்லாவே ஒரு டிமாண்ட் இருந்திருக்கு. ஸோ டெக்கார் பேப்பர்ல ஒரு நல்ல
ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 13% வந்து இந்த டெக்கார் பேப்பரில் டிமாண்ட் இருந்திருக்கு. அண்ட் அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க, புதுசாக நியூ டெவலப்மெண்ட் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த வீட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல ஏற்றுமதியில வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்திருக்கு. அதனால இந்த ஆசீர்வாத் இந்த மாதிரியான வீட் சார்ந்த பொருள் ஏற்றுமதியில கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இவங்க ஃபார்மர் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 29 லட்சம் ஏக்கர்ல வந்து இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 7.5 லட்சம் ஃபார்மர் கூட இவங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க இந்த கண்ட்ரியில. ஸோ ஓவரால் ஐடிசி இன் குட். அண்ட் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட வருங்காலத்தில் சிகரெட் டேக்ஸ் ஏத்துனா அது ஒரு ப்ராப்ளம். அண்ட் ரெகுலரிட்டி எனி பேக்கிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், டொபாக்கோ கன்சம்ஷன், டொபாக்கோவே நிப்பாட்டணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் ஜியோ பொலிட்டிக்கல் ரிசெப்ஷன், ஆப்வியஸ்லி இந்தியா வந்து சேஃப், தேர் இஸ் நோ ப்ராப்ளம். அண்ட் ஸ்பெண்டிங், கன்சியூமர், ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணிடுவாங்க. ஸோ மக்களுடைய கையில் வந்து பணவீக்கம் குறையும், மக்களுடைய கையில் வந்து ஈஸியாக பணம் கிடைக்கும். ஸோ எஃப்எம்சி பிஸ்னஸ் வந்து ஓவராலாக நல்லா போயிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 1 மந்த் இந்த எஃப்எம்சிஜி பிஸ்னஸ்லாம் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா ரீசெண்டாகவே ஐடிசி பார்த்தீங்கன்னா 410 420லேருந்து இப்போ 400 500 வரை போயிட்டு இப்போ 480 ஒரு சின்ன கரெக்ஷன் போயிட்டு இருக்கு. அண்ட் சிகரெட்டோட ரெவன்யூ க்ரோத் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் பார்த்தீங்கன்னா 6% க்ரோத் ஆகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா இபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 63% இபிட் மார்ஜின் இருக்குது. ஸோ சிகரெட்ல எங்களோட இபிட் மார்ஜினை யாருமே பீட் பண்ண முடியாது. ரெவன்யூ க்ரோத் பார்த்தீங்கன்னா இந்த குவார்டர்ல 6% இருக்கு. அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா 23% அப்படி க்ரோத் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ட் எஃப்எம்சிஜி செக்டரும் பார்த்தீங்கன்னா 6.3% இயர் ஆன் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிச்சு இந்த ட்ரிப், 6.3%. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட், உங்களோட ஹையஸ்ட் இபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 21%. ஸோ ஹையஸ்ட் பீட் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் வருங்காலத்தில். அண்ட் அக்ரிகல்ச்சர்லையும் சேம், இவங்களுடைய அக்ரிகல்ச்சர்ல இந்த வாட்டி இவங்களுடைய ரெவன்யூ க்ரோத் பார்த்தீங்கன்னா 5%. அண்ட் இபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடுச்சு. இபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 5% அண்ட் ரெவன்யூ க்ரோத் பார்த்தீங்கன்னா 22%. ஸோ ஓகே. அண்ட் ஹோட்டல் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இபிட் மார்ஜின் ஆவரேஜா போயிட்டு இருக்கு 22% அண்ட் ரெவன்யூ க்ரோத் பார்த்தீங்கன்னா 10.9%. ஸோ பேப்பர் பிஸ்னஸ்ல டிக்ளைன் ஆயிருக்கு 6.8%. பிகாஸ் சைனீஸ் சீப்பாக கொடுக்குறாங்க, சீப்பான ப்ராடக்டை தேடி தான் போவோம், அது ஒரு காரணம். அண்ட் ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரோலிங் பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ அண்ட் மீடியம் பிஇக்கு ஸ்லைட்லி மேலே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு குட் டைம் டு அக்குமுலேட் ஐடிசி. அண்ட் ரீசெண்டாக ஐடிசியோட சிஇஓ டைரக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு 20,000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்றாரு. ஸோ இன்வெஸ்ட் பண்ணி குளோபல் லெவலையும் இவங்களுடைய மார்க்கெட் லெவல கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ரீசெண்டா பாத்தீங்கன்னா இவங்க எஃப்எம்சிஜி செட்டப் வந்து நேபாளில் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க, சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபுல்லி ஓண்டு ஹோட்டல் எடுத்துருக்காங்க ஐடிசி. பிகாஸ் நம்ம மக்கள்லாம் வந்து லோக்கல் டொமஸ்டிக் டிராவல் விட்டு இன்டர்நேஷனல் டிராவல் ரொம்ப விரும்புகிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அந்த மாதிரி நிறைய பேர் போகிறாங்க. ஸோ அதனால தான் ஐடிசியும் பிளான் பண்ணி ஸ்ரீலங்காவில் ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் குட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி ஒரு பட்டாஸ் லிஸ்ட் ஸ்டாக்ஸ் ரிவ்யூவல் வேணும்னா உங்களுக்கு என்ன ஸ்டாக் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதை அந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்டை டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.